பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இது என்ன காரியம்னா, சீரியாருடைய இராணுவ படை என்ன பண்ணுது, வருது. இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக வரும்போது அவங்க ஒரு கட்டுப்பாடு பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் நேரிடுது. அப்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு காரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணன்னு தெரியல, அவங்க உள்ளே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, எலிசா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. ஆனால் இது ஒரு ஓகையாக ஆண்டவர் கூறுகிறார். என்ன கூறுகிறாருன்னா, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நற்செய்தி, நம்ம தெரிஞ்ச சுவிசேஷம் என்னும் விசேஷத்தை நம்ம கூறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இவங்க நிறைய விசேஷத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இதை நம்ம போய் சொல்லலைன்னா நம்ம மேலே தான் குற்றம் சுமருன்னு சொல்கிறாங்க. அதே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்நாள் என்ன அறிவிக்கும் நாள், நற்செய்தி அறிவிக்கிற நாள். மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தா என்ன ஆகும், குற்றம் நம்மேல் சுமரும். உங்களுக்கு நீங்கள் கூட சொல்லலாம், எனக்கு நேரம் வாய்க்கலை, நான் இருட்டாக இருக்கு, நான் எப்படி போய் சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்றைக்கி போய் அறிவிக்கலைன்னா குற்றம் உங்கள் மேலே தான் சுமருன்னு சொல்கிறாரு. விசேஷத்தை நீங்கள் அறிவிக்கலைன்னா குற்றம் உங்கள் மேலே சுமருன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதே போல் ஒரு நாள் அமெரிக்காவில் பிரபல ஒரு பிரசங்கியார் இருக்கார். அப்போ ஆண்டவர் நைட்டு என்ன சொல்கிறாரு, நீ போய் சுவிசேஷத்தை அந்த ஒரு மனுஷனுக்கு போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லலை, ஏன்னா டயர்டாக இருக்கு இசப்போ, நான் காலைல சொல்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குறாரு. கடைசியில் காலைல பார்த்தா தற்கொலை பண்ணி அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். அதே போல் தான் நம்ம எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்ம இழந்து கொண்டிருக்கோம். இந்த நாள் என்ன அறிவிக்கும் நாள், நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது விடியட்டும், எனக்கு இன்னும் நேரம் வரட்டும், நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீங்கள் இழக்க வேண்டியதாக வரும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் கிடைச்சதை அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலை, எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க. அதே போல் நம்மளும் சுவிசேஷமாகிய விசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமந்து செல்கிறவர்களா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் அவங்களோட கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.